ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது ப்ளூ ஃப்ளாக் பீச். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் என்னென்னலாம் இருக்குது, யார் யாரெல்லாம் இந்த பீச்சுக்கு வரலாம், என்ட்ரி ஃபீ என்ன, இது போல் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவளமில் இருக்கிற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு அபோவ் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் 30 rupees வசூல் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு 2 வீலர்ஸ்க்கு 10 rupeesம், காரு ஆட்டோக்கு 50 rupeesம் வசூல் பண்ணுறாங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச்சுங்கிறது ஒரு கடற்கரையோட பேர் மட்டும் கிடையாது, இது ஒரு சர்டிஃபிகேஷனும் கூட. முதலாக பிரான்ஸ் நாட்டில் 1987 தான் இந்த நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், இங்கே இருக்கிற நீரோட தரம், அதுக்கப்புறம் இந்த பீச்சில் இருக்கிற பாதுகாப்பு, இதெல்லாம் வச்சு தான் இங்கே இருக்கிற பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் தந்திருக்காங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் அண்டர் கவர்மெண்ட் கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப பாக்குறது தான் கோவளம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சோடைய மேப்பு. இந்த பீச்சுக்கு வர்றவங்களுக்குன்னு ஒரு மினி ரெஸ்டாரண்ட்டுமே வச்சிருக்காங்க. இங்க டீ ஸ்நாக்ஸுமே அவைலபிள் இருக்கு. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு பக்கத்துலேயே இந்த கடல் இருக்குது. இந்த தண்ணி அவ்வளோ பியூரெல்லாம் இல்லைங்க, சாக்கடை மாதிரி இருந்தது. பட் ஆனால் இங்கேயுமே பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாறை கற்கள் போட்டிருக்கிற இடத்தோட ப்ளூ ஃப்ளாக் பீச் முடியுதுன்னு சொல்றாங்க. மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு தனித்தனியா போட சொல்றாங்க குப்பைகளை. நாங்க போனது மதியம் 12 மணிக்கு இருக்கோம். இப்பவே இங்க எவ்வளவு கூட்டம் அவைலபிள் இருக்குன்னு பாருங்க. வீக்கெண்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த பீச்சுக்கு வர்றது கண்டிப்பாக ஒருத்தன்னு சொல்லலாம். நாங்கள் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு போனோம் இந்த பீச்சுக்கு. டிசம்பர் 31 நியூ இயர் செலிப்ரேட் பண்ண வர்றவங்க நைட் டைமில் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இங்கே அங்கங்கே ரெட் ஃப்ளாக் போட்டு ஒரு ரோப் மாதிரி கட்டியிருந்தாங்க, அதை தாண்டி போகக்கூடாதுன்னு. பட் நாங்கள் போகும்போது டே டைம் அப்படிங்கிறதுனால எங்களை அலோவ் பண்ணாங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோ ரீல்ஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணோம்.
இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் 2 இடத்துல வாட்ச் டவர்ஸ் இருந்தது. அதில் ஒரு வாட்ச் டவர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச்சோட வியூ சூப்பராக இருந்ததுங்க. இந்த பீச்சில் டாய்லெட்ஸு ப்ளஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸுமே அவைலபிள் இருக்குது. இந்த பீச்சில் குளிக்கிறவங்க இங்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு குட்டி விளையாட்டு திடலுமே அமைச்சிருக்காங்க. ஈவினிங்கில் குழந்தைங்களை கூட்டு வரும்போது நீங்கள் எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் ஃபிஷ்ஷு ஸ்பாவுமே அவைலபிள் இருந்ததுங்க. இதுக்கு 10 மினிட்ஸ்க்கு 100 ரூபீஸ் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபிஷ் ஸ்பா பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் ஈவினிங் நைட் டைமில் லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான கரண்ட்டு இவங்க சோலார்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த போர்டில் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதோட இன்ஃபர்மேஷனும், இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.